மக்களே 48வது எபிசோட்ல பெறலாம். எபிசோட்ல யார கட்டுறாங்கன்னா லூஃபி தான் கட்டுறாங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு வழியா லாக்டவுனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆன்லைனுக்குள்ள போகையில எல்லா பைரட்ஸுமே இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு தான்டா போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாடா நம்மளுக்கு தேவையான பொருளை இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம், நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான் எனக்கு சில பொருள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்றா டே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் நான் தேடி போக போறேன் வாரீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி பாட்டுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கான். உசப் சொல்றான் டே மீட்டிங் பிளேஸே ஃபிக்ஸ் பண்ணல, அதுக்குள்ள எங்கடா ஓட்டுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா லூஃபி எதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். கிங் ஆஃப் த பைரட் பிறந்த இடத்த இறந்த இடத்த நான் பார்த்து தீரணும்னு சொல்லிட்டு அனல் வகத்துல போய்கிட்டு இருக்கான். இப்போ என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்புறம் பார்த்தா நாமி கட்டுறாங்க. பார்த்தா ஒரு கடைக்குள்ள போற ட்ரெஸ் கடைக்குள்ள ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு காமிச்சிட்டு இருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு, இது எலக்ட்ரிக்கலா இருக்கு, இது எலிகென்டா இருக்கு, ஒவ்வொன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கடைக்காரன். பார்த்தா எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எனக்கு எது வேண்டாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஒரு பக்கம் சாஞ்சி கட்டுறாங்க. பார்த்தா யாரெல்லாம் இருக்காங்க என்னென்ன பொண்ணுங்களா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வேற போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு பொண்ணு அங்க நிக்கா. பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்றான். பார்த்தா வேற யாரும் அவதான் அந்த கடல்ல இருந்த கொள்ளக்காரி. ஒரு பக்கம் உசப்ப கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு கடைக்கு வந்திருக்கான். இதுல பாக்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா சார் சொல்லிட்டு கடைக்கார வரான். இது எல்லாமே கிராண்ட்ல இருந்து உயிரோட வந்தவங்க திரும்பி கொடுத்துட்டு போன பொருள் கடை ஃபுல்லாமே இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கிராண்ட் லைன்ல பார்த்த பொருளை தான் இங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கடைக்காரன் ஆமான்னு சொல்றான். பர்ச்சேஸ் பண்ற எல்லா பொருளுமே பைரட்ஸ் கண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்டில்மேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அதை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில இருக்கு கோல்ட் ராஜரோட ஃபேவரட் கன், இது உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. கோல்ட் ராஜரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் உசப். எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள கூட்டு போய் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு மெரனால கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த ஃபேக்ஸ் வாங்கிட்டு வேகமா ஓடுதான். கேப்டன் ஸ்மோக்கர் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றான். பார்த்தா நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு அவன் தான் கேப்டன். மங்கி டி லூஃபி வந்து அவனோட பைரட் குரூவோட வந்து லாக்டவுனுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி வந்திருக்கு சார், அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். லாக்டவுன்ல நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து கேப்டன் ஸ்மோக்கர் தான் வந்து கேப்டன். ஏகப்பட்ட கேப்டன் அடிச்சு நொறுக்கணும். 30 மில்லியன் பெரி பவுண்டி போட்டிருக்காங்க, நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 30 மில்லியன் பெரியா அப்பனா அவனை பார்த்தே தீரன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் அவன் தான் சார் டான் கிரீக் ஆர்லாங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆபீசர் கேப்டன் ஸ்மோக்கர் வந்து அப்படி ஸ்மோக் புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதடா, இதை நானே பாத்துக்கிட்டு ஏன் வழிமுறையில பாத்துக்கிட்டு நீங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஆபீசர் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அந்த ரூமை திறக்கான். பார்த்தா அவனு பாத்திங் இடத்துல இல்ல, அவன் ரூம்ல இருந்தா அந்த ஸ்மோக் ஸ்மெல் தான் சுத்தி சுத்தி வந்திருக்கு. நீ என்ன ரொம்ப பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல சார் அவங்க குரூ நல்லா ஸ்ட்ராங்கானவன் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படாடா, அவனுக்கு உள்ளதான் வந்திருக்கானுங்க, வெளியே போனா அது நான் தாண்டா முடிவெடுக்கணும், இதை நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான். ஸ்மோக்கர் ஒரு போர்ஸ்ல இருக்கான், அது மூலியமா நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா இன்னொரு ஆபீசர் வரான். சார் போர்ட்ல ஒரு பைரட் கப்பல் வந்து நிக்கி, அது யாருக்குள்ளே தெரியலன்னு சொல்றான். கண்டிப்பா அது லூஃபி குரூப் தான் சார் சொல்லிட்டு திரும்பி ஷாக் ஆகுறான். இதைத்தான் நான் பாத்துக்கிட்டோம்ல, இதை நானே முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் போய்கிட்டே இருக்கான். ஸ்மோக்கர் நீங்க வந்து போட்டோவே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா போட்டோவே பார்க்காம போய்கிட்டு இருக்கான். உடனே ஒரு ஆபீசர் கேட்கான், சார் நான் இது யூனிட்டுக்கு அறிவிக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரே தனியா போய்கிட்டு இருக்கான். நான் தானே உனக்கு ஆர்டர் கொடுக்கேன், நான் எனக்கு யாரும் தேவையில்லடா, நானே போயிட்டு வரதுல போய்கிட்டு இருக்காம. சரிடா அந்த டசிக்கு எங்கடா போனன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆபீசர் இன்னும் ரெஸ்பான்சிபிளே இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பொண்ணு அப்பா நடந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ஐஸ்கிரீம் தூக்கி ஸ்மோக்கர் மேல தட்டிட்டா. ஸ்மோக்கர் அந்த பொண்ணு ஒரு பார்வை தான் பாக்குறான். டே கேப்டன் ஸ்மோக்கர் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணு செஞ்சதுக்கு நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பா. உடனே இந்த பொண்ணு அழுகுற மாதிரி இருக்கா. உடனே ஸ்மோக்கர் அந்த பொண்ணு தலை தட்டி கொடுக்கான். உன்னோட ஐஸ்கிரீம் என் ஃபேண்ட்ல பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் காயின் எடுத்து கொடுக்குறான். இன்னொரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு ஸ்மோக்கர் போய்கிட்டே இருக்கான். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஸ்மோக்கர் அந்த போர்ட்டுக்கே வந்துட்டான். பார்த்து ஒரு பைரட் குரூப் வேற குரூப் நின்னுகிட்டு இருக்கு. டேய் நான் தான்டா கல்லி த கிரசன்ட் சமா, எனக்கு ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் கொடுங்க, ஃபியூச்சர் கிங்கே நான் தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா கேப்டன் ஸ்மோக்கர் வந்துட்டான். டேய் இந்த குரூப் எவன்டா இன்சார்ஜ்னு சொல்லி கேக்குறான். நான் தான்டா, அதுக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ தான் மங்கி டி லூஃபியாடா, 30 மில்லியன் பெரிக்கு எல்லாம் ஒருத்தே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஸ்மோக்கர் வந்து லூஃபி யாருன்னு பார்த்ததே இல்ல, அதிக பிரசிதமா பேசான்னு சொல்லிட்டு பைரட் சொல்றான். பார்த்தா ஸ்மோக்கர் டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா ஏதோ ஒரு பவர் அப் யூஸ் பண்றான், புகையா பறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்து நம்ம நாமி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமி ஒண்ணு சும்மா இல்ல, வந்த இடத்துல எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்னு அந்த கடைக்கார பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கா, நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல கேப்டன் ஸ்மோக்கர் தான் நல்லா பெரிய ஆளு, கிராண்ட் லைன்ல நுழைறவங்களே தடுக்குதவரே அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி கதையை முடிச்சிருவாரு. அவர் ஒரு மான்ஸ்டர், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு சொல்லிட்டு கடையில உள்ள லேடி சொல்றா. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குன்னு சொல்றா. டெவில் ஃப்ரூட் பவரான்னு சொல்லிட்டு நாமி முடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஸ்மோக்கா பறக்க விட்டு நம்மளால அடிச்சு நொறுக்கிட்டான். லூஃபி குரூவே உங்க கையால புடிச்சீங்களா கேப்டன், நீங்க உண்மையில வேற லெவல் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆபீசர்.
நீ முட்டாள்டா, இதெல்லாம் லூஃபி குரூவே கிடையாடா, இவனுக்கெல்லாம் 30 மில்லியன் பேருக்கு ஒருத்தே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கேப்டன் ஸ்மோக்கர். லூஃபி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டேய் அவனை தண்டை நம்ம தேடணும்னு சொல்றான். உடனே லூஃபியை கட்டுறாங்க. எங்கட அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. சார் எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு லூஃபி வாரா. டேய் இவன் ஏன்டா பொடியன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். சார் உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பாக்குறான். ஆமா அந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்த தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் இந்த ஏரியால உன்னை பார்த்து இல்லைன்னு சொல்றான் ஸ்மோக்கர். நான் இப்பதான் முத தடவை வந்திருக்கேன்னு சொல்றான் லூஃபி. பெருசா இருக்கு, அதான் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அந்த இடத்தை எதுக்குடா நீ பார்க்க போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கதான் கிங் ஆஃப் த பைரட் இறந்தாராம, அதனாலதான் நான் பார்க்க போறேன்னு சொல்றான் லூஃபி. உனக்கு தெரியாது போலுக்கு, நானே போய்கிட்டு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே வந்து ஸ்மோக்கர் சொல்றான் இந்த ஸ்மோக் எங்க போதோ அந்த இடத்துல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்மோக் மூலியமே வழி சொல்றான். ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. இங்க ஒரு பக்கம் ஜோரோவை கட்டுறாங்க. பார்த்தா ஸ்வாட பர்ச்சேஸ் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்வாட் கடையில் நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஜோரோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் சோடா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோடா பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா ஏகப்பட்ட காசு போட்டிருக்கு. பார்த்தா அவன்கிட்ட காசு இல்ல, நாமிட்டு போய் காசு கட்டு இருக்கான். உடனே அவன் சொல்லியிருக்கா சரி நான் காசு தரேன், ஆனா அதுக்கு 300% வட்டி போடுவோன்னு சொல்லி இருந்திருக்காவா. ஆன்லைனுக்குள்ள போறதுக்குள்ள சோடா இல்லாம போனா எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஜோரோ. நம்மளுக்கு இப்படிலாம் இவ பண்றாளன்னு சொல்லிட்டு ஜோரோ அப்படியே வந்து சோடா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுட்டு 2 பைரட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே அவனை சொல்லிட்டு இருக்கான உன்னை இங்க இருந்து கொண்டு இங்க இருந்து தூக்கிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என் கூட சண்டை பண்ணி தயாரா நீனா, அதுக்கு நான் தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. நீ ஒரு பொண்ணு, நீனா சண்டை போட போறன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை ஜோர களத்துல நீ அடிக்க போறான், ஒரு பொண்ணே அடிக்க போறன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த பொண்ணு கையில எதே வச்சிருக்கா, அதை கீழே போடுறா. பார்த்தா அவளே சோட தான் வச்சிருக்கா. 2 துண்டா வெட்டி வீசிட்டா அவனுங்களை. ஜோரோ பார்த்துட்டு மிரண்டான், என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு. லேடி நீங்க உண்மையிலே வேறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தடிக்கி விழுந்துட்டா. பார்த்தா அவ கண்ணாடி கீழே விழுந்தோடனே அவளுக்கு கண்ணே தெரியாம போயிருச்சு. கிளாஸ் ஏன்டா இருக்கு, இந்த எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க போறான் ஜோரோ. பார்த்தா அந்த பொண்ணை பாக்கல சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட பார்த்த மாதிரியே இருக்கு ஜோரோக்கு. தேங்க்யூ சொல்லிட்டு கேட்காவா. பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணை பார்த்த பதட்டத்துல உடச்சிட்டாம கிளாஸ் உடச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல நான் தெரியாம உடச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம. ஒழுங்கு மரியாதை காசு கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா இங்க ஒரு பக்கம் லூஃபி காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பக்கம் எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் தேடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனுக்கு எங்க இருக்குன்னே தெரியல, போய்கிட்டே இருக்கான். பார்த்தா கோல்ட் ரோஜர் சொல்லிட்டு ஒரு பார் கடை வேற இருக்காங்க. இது கோல்ட் ரோஜரா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கடையை போய் திறந்துகிட்டு இருக்காம. ஓல்டு காய் நீங்க இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே கோல்ட் ரோஜர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு இருந்துச்சு, இது அவரோட இடமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொடியனுக்குலாம் அந்த இடம் எல்லாம் ஒர்க் ஆக படவே இல்லடா, அதனால அந்த ஷாப்பே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, இங்க இருந்து நீ கிளம்பி போன்னு சொல்றான். என்ன கடையை முடிஞ்சாலும் சொல்லி லூஃபி கேக்குறான். இல்லடா உனக்கு கொடுக்க விரும்பலன்னு சொல்றாரு அந்த தாத்தா. வெளியே பேர் போட்டுருந்துச்சு, அதை பத்தி தான் கியூரியாசிட்டில உன்கிட்ட கேட்க வந்தேன்னு சொல்றான். அது மாதிரி நான் எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் தேடி போய்கிட்டு இருக்காது, உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்புறம் லூஃபி ஷாக் ஆகுறான். அது என்னது மண்டோடு மாதிரியே இருக்கு, அது எதுக்கு நீங்க இங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏஜென்ட்னு ஒருத்தர் இருந்தா அவனோட மண்டோடு தான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பைரட்டோட வாழ்க்கை எடுத்தவரு. ஆனா கோல்ட் ரோஜர் அவனை ஒரே அடியில அடிச்சு அவன் கதையவே முடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. கோல்ட் ரோஜர் அப்படி செஞ்சாரு லூஃபி கேக்குறான். ஆமாடா லைட் ஸ்பீட்ல அடிச்சு நொறுக்கிட்டாரு, அதனாலதான் அந்த உலகத்துக்கே ஒரு ஃபேமஸ் ஆனாலும் சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. போட்ட அடிய பாருடா, மண்டையில ஒரு கிராக்கே விழுந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரோஜர் உண்மையிலே வேற லெவல்டா, அவர் ஈக்குவலுக்கு யாருமே கிடையாது, அவர் தான் ஒரு பைரட்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. சூப்பரா சொன்னீங்க, அவரை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா கதை சொல்ல ஆரம்பிக்காரு. டே எரிக் டவுன் அவனை கிங்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தான். சில்வர்டா வேர்ல்டு கிரேட்டஸ்ட்ல கன்மன் அவன் தான்டா. அப்புறம் ஜெயின் கவுன் பிரதர்ஸ்டா, இவங்க எல்லாத்தையுமே டஃபான ஆளு, ஆனா அவங்களே வந்து கோல்ட் ரோஜரை பத்தி பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதை நீ கேட்கணும் ஆசைப்படுன்னு சொல்லி தாத்தா கேட்காரு. ஆமா அவரை பத்தி நீங்க நிறைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இந்த காலத்துல அந்த கதையெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி கேட்காரு. ஆமா நான் கண்டிப்பா நம்புறேன்னு சொல்றான். காலகட்டத்துல என்னோட கதையெல்லாம் நீ சில பேர் தாண்டா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொல்லுங்க நான் கேட்கறேன்னு சொல்றான் லூஃபி. கோல்ட் ராஜர் இருந்த காலத்து எனக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியாதா, அது எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு தாத்தா. ஒரு ஆள் மட்டும் தாண்டா அந்த கிராண்ட் லைனை பத்தியே பயப்படாத ஒரு ஆளு, அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க சொல்லிட்டு இருக்காரு அவரு. காலகட்டத்துல கிராண்ட் லைன்ல ஒரு ஏரியா இருந்துச்சுடா, அந்த ஏரியாக்குள்ள இது வரைக்கும் எந்த போட்டு உள்ள போனாலும் இது வரைக்கும் எந்த போட்டு வெளியே வந்ததே கிடையாடா, ஆனா அவ்வளவு பெரிய கடல்ல கோல்ட் ரோஜர் மிரட்டிட்டு திரும்பி வெளியே வந்தாருடா, அதான்டா ஒரு ஆட்டம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா திரும்பி பழைய கதையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஓல்டு மேன் எனக்கு ரம்மு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காண்டி செலிப்ரேட் பண்றீங்க ரோஜர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ரோஜர் காலகட்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாரும் போய் திரும்பி வந்தது இல்ல, ஆனா நாங்க சந்தோஷமா போறோம்னு சொல்றாரு அவரு. என்னது அந்த சி ஈவிலா, அந்த இடத்துக்கு போறீங்க, போனவங்க யாருமே வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அதனாலதான் நாங்க போறோம், நாங்க போயிட்டு நாங்க யாருன்னு காட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு ரோஜர். அந்த கதை கட்டு அப்பவே மிரண்டு இருக்காரு அவரு. ட்ரிங்க்ஸை முடிச்சாரு. அடுத்த நாள் காலையில அங்க செட் சேல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தாரு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவர் அங்க போனதுக்கு அப்புறம் கிராண்ட் லைனே ஆண்டாரு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அவரை பார்த்து சர்ப்ரைஸ் ஆத ஆளே கிடையாது, அந்த ஏஜ்லயே மிரட்டினாரு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. 22 வருஷத்துக்கு முன்னாடி கோல்ட் ரோஜர் வந்து இங்க எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் வச்சு அவங்க கதையை முடிச்சாங்க. அந்த நாளை நான் இன்ன வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அன்னைக்கு அவர் இறந்த நாள்ல தான் கிரேட் பைரட் எராவே ஸ்டார்ட் ஆச்சு, முடிவும் அங்கதான் தொடக்கமும் அங்கதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த லாக்டவுன்ல ஃபுல்லா கோழைங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, அதுக்கு
அதுக்கப்புறம் என்னோட பாரை நான் க்ளோஸ் பண்ண தொடங்கினேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே லூஃபி சொல்றான், நானும் கிராண்ட் லைனுக்குள்ள நுழைய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே மாஸ் தான், அவர மாதிரி தான் நானும் ஒரு பைரட் ஆகணும்னு நினைச்சிருக்கேன். நான் அந்த கடல் இறங்க போறேன், ஒன் பீஸை எடுத்தே தீரும்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவர் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஷாக் ஆகுறாரு அவரு. பார்த்தா அவருக்கு கோல்ட் ராஜரே பார்த்த மாதிரி இருக்கு. பேசின வார்த்தை பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு அவரு. சூப்பரா சொன்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்ன மாதிரிலாம் அந்த ஊருக்குள்ள ஆள் இருந்தா இந்த இடத்த க்ளோஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, அப்ப நல்ல மூடுல இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே சரிடா, இந்த கிங் ஆஃப் த பைரட் பயணத்துக்காண்டி உனக்கு நான் தர பரிசுடான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த பாலை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா யாரோ ஒரு ஆள் வராங்க. பார்த்தா கேப்டன் ஸ்மோக்கர் தான் வராங்க. பார்த்தா அதுக்குள்ள லூஃபி எங்க பாலை குடிச்சு கிளம்பி போய்கிட்டே இருந்திருக்கான். இதுக்கடா வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நான் ஒருத்த மட்டும் தான் கஸ்டமர், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இடத்த ஆல்ரெடி நான் மூட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா எதுக்கு கோவப்படுறீங்க, என்கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் சடனா ஷாக் ஆகுறா. இங்க இன்னொரு கிளாஸ் இருக்கு, யாரு குடிச்சிட்டு போயிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆல்கஹால் எல்லாம் கிடையாது சொல்றாரு தாத்தா. உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டேவா, நீங்க சொல்லுங்க, யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சு முடிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு, அது நேத்திக்கு மாதிரி தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் லூஃபி கட்டுறாங்க. பார்த்தா திரும்பி கோல்ட் ராஜர் எங்க கொல்லப்பட்டாரோ அந்த இடத்த நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸ்மோக்கர் சொல்றான், அந்த நாள் இந்த டவுனே மிரண்டு போய் தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, அன்னைக்கு தான் எக்ஸிகியூஷன் டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஜெனரல் மாதிரி நடந்து வந்தாரு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நாளை காட்டுறாங்க. அப்ப ஸ்மோக்கர் சின்ன பையனா இருந்திருக்கான், ஓடி வாரான் அவரை பாக்குறதுக்காண்டி. பாக்க பிரம்மாண்டமா சூப்பரா இருக்காரு. பார்த்தா ஸ்மோக்கர் பார்த்துட்டு சிரிக்கான். பார்த்தா அவரும் அப்படி சிரிச்சுட்டே போறாரு. பணம், புகழ், பவர், இவ்வளவு பணத்தை இழந்த அந்த மனுஷன் வந்து நின்னாரு. அன்னைக்கு நாளே பாக்குற அளவுக்கு அவர் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஜர் வேற லெவல் நடந்துட்டு இருக்காரு. பார்த்தா ரெண்டு ஆபீசர் நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு கடைசி வார்த்தை எது இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கலட்ட முடியுமா, நான் பேசட்டும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோல்ட் ரோஜர். அதெல்லாம் முடியாது சொல்றாரு ஆபீசர். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே வந்து பேசிக்கணும்னு சொல்லிட்டு வாராரு. வந்து உட்கார்ந்துட்டாரு அவரு. சீக்கிரம் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காரு அவரு. பார்த்தா எல்லா சடங்கையும் முடிக்காங்க. சோடா அப்படி இப்படி சுத்துறாங்க. சடனா ஒருத்தன் கத்துறான், ஏ பைரட் கிங்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பைரட் கிங், உன்னோட ட்ரெஷர் எங்க இருக்கு, உன்னோட பொக்கிஷன் எங்க இருக்கு, கிராண்ட் லைன்ல உண்மையில எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒன் பீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கோல்ட் ரோஜர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னோட ட்ரெஷரான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, இந்த உலகத்துல தான்டா நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முடிக்காரு. பார்த்தா கத்தி எடுத்து குத்தி கொன்றே செஞ்சுட்டான் அவன். குத்தும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு, அசைய கூட இல்ல அவரு. அன்னைக்கு தான் எல்லாமே ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே ஒரு புது போஸ்ட் வந்திருக்கு, அது உன் இடத்துல ஒட்ட வந்திருக்கு சொல்லி ஒரு ஆபீசர் வரான். பார்த்தா சடனா கேப்டன் ஸ்மோக்கர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். உடனே பேப்பரை கீழே போடுறாங்க. கேப்டன் ஸ்மோக்கர் என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து அந்த பேப்பர் எடுத்து பாக்குறான். அப்பதான் பார்த்து முகிவரா லூஃபியே பாக்குறான். அடே மங்கி டி, லூஃபியே இவன் தானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இங்கதான் கிங் ஆஃப் த பைரட் இறந்த இடமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்மோக்கர் வேற ஒரு பக்கம் துரத்திக்கிட்டே வராரு. டெஸ்ட் பைரட் வந்து இறந்த இடமாடா இது, அப்ப இங்கதான் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.